வணக்கம் தோழர்களே. ஆட்டுக்குட்டிய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. லண்டன் போயிட்டு வந்து சாட்டையால் அடிச்சதுக்கு அப்புறம் ஆள் அட்ரஸவே காணா, திடீர்னு என்ட்ரி கொடுத்திருக்கு ஆடு. இதுல என்னன்னா கோவமா கொந்தளிச்சு கேள்வி எல்லாம் கேட்டிருக்காப்ல. சரி கேளுங்க, ஏன்னா கேட்கறது மனித உரிமை, சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை, அதுல நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வழக்கம் போல ஒரு எக்ஸல் சீட்டை வச்சுக்கிட்டு குந்தாங்குறுக்கா பேசி பொல்லேர்னு புறணி அடி வாங்கியிருக்கு தமிழ்நாட்டுல. அதுலயும் மொழி கொள்கை பற்றி நமக்கே டீச் பண்ணுதுங்க. எனக்கு என்ன சிரிப்புன்னா, ஒரு 100 ஆண்டு கால மொழி கொள்கைக்கான போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டுல வெற்றிகரமா இருமொழி கொள்கை வச்சிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்துல எதற்காகவும் யாருக்காகவும் எங்கள் மொழி கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற அரசியல் வலிமை கொண்டிருக்கிற மாநிலத்துல நீங்கெல்லாம் வந்து எங்களுக்கு டீச் பண்ற அளவுக்கு நாங்க ஆகி போயிட்டோம். அதுலயும் கொதிச்சிருக்காரு. என்ன அநியாயம் நடக்குது தமிழ்நாட்டுல. இந்தி கூட்டணி எல்லாம் வந்து போராட்டம் நடத்துது. 1965 எடுத்த பழம் பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த பீஸுக்கு மொழி கொள்கை பழம் பஞ்சாங்கமா. இதுதான் ஆரிய பார்ப்பன அடிமையோடைய திமிரு. நீயே அடியால் வேலை பாக்குற, என்னத்துக்கு எங்களுக்கு டீச் பண்ணோம்? எங்களுடைய மொழி கொள்கை உங்களுக்கு பழம் பஞ்சாங்கமா? அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. 1965 பஞ்சாங்க மாடல். அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓபன் பண்றாங்க. ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க? ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார்? அதுலயே சொல்றாப்ல, மோடி எல்லாம் எவ்வளவு ஜனநாயகவாதி தெரியுமா? கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை கொண்டு வந்தாருங்க புதிய கல்விக் கொள்கையில. அந்த புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழி கட்டாயமா ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா மோடி அதை கேட்கல. மோடி ஜனநாயக பூர்வமா முடிவெடுத்து 3வதா விருப்ப மொழி படிக்கட்டும், அவங்க ஏதாவது ஒரு மாநில மொழியை கத்துக்கிட்டோம் அப்படின்னு மாத்தினாராம். காங்கிரஸ் கூட இல்லாத பெருந்தன்மை இவங்களுக்கு இருக்கான். ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 3ஆம் தேதி 2019 இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்துறார். 3 மொழிகளை கற்க வேண்டும். உண்மைதான். காரணம், உலகம் மாறிவிட்டது, முன்னேறி கொண்டிருக்கிறது, எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மனிதர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னா, ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் எப்படி யோசிப்பாங்கிறது ஒரு பிரதமர் யோசிச்சு கொண்டு வரும். என்னை பிஜேபியில இழுத்து என்னை ஒரு தொண்டனாக நான் இணைத்துக் கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கிய காரணம் என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு மோடி ஐயா மரியாதை கொடுத்திருக்கிறாங்க என்பது மிக முக்கியமான ஒரு காரணம். அட பாவீங்களா, எப்படி முழு டைனோசரும் சோத்துக்குள்ள மறைக்கிறீங்க? காங்கிரஸ் அது வெளிப்படையா அறிவிச்சிச்சு, நாங்க இந்திய கட்டாயமாக்க போறோம்னு. நமக்கு அது தெரிஞ்சிச்சு, மல்லு கட்டினோம், எல்லாம் ஓகே. ஆனா நீயே கொல்லப்புறத்து வழியா வர்ற. இந்த 3வது மொழி எதை வேண்டுமானாலும் படிச்சுக்கலாம்னா, கேந்திர வித்தியாலய பள்ளிக்கூடத்துல கூட, ஒன்றிய அரசினுடைய கேந்திர வித்தியாலய பள்ளிக்கூடத்துல கூட தமிழை கற்பிக்க முடியல தமிழ்நாட்டுல. அதான் ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டம். என் மாநிலத்துல உட்கார்ந்துகிட்டு என் மாநிலத்துல பள்ளி கட்டடங்கள்லாம் நாங்க கொடுக்க வாங்கி வச்சுக்கிட்டு அங்க தமிழுக்கு வாய்ப்பு இல்லை, தமிழாசிரியர்களை போட மாட்டோம், தமிழை வந்து செகண்டரியா வைப்போம், வேணா ஒப்பந்த அடிப்படையில போட்டுக்கோன்னு சொல்ற நீங்க மொழி கொள்கை பத்தி எங்களுக்கு பாடம் நடத்துறீங்க. இந்தி திணிப்பை பற்றி பல மொழிகளை படிக்கிறத பற்றி எங்களுக்கு டீச் பண்றீங்களா? பின்கேட்ட உடைச்சிட்டு வர்ற உங்களுக்கெல்லாம் தார்மீக உரிமை இல்லை இதை பற்றி பேச. நான் இன்னொன்னு கேக்குறீங்க, 3 மொழி படிக்கணும். எதுக்கு படிக்கணும்? எங்களுக்கு அவசியம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு அது ஒரு சுமையா இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன் அரசு பள்ளிக்கூடத்துல வைக்கணும்? அவங்க தான் நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க, அதுக்கான பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. உலக மொழிகள்ல தேவைப்படுகிற மொழிகள்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இடத்துக்கு நாங்க உட்காந்துட்டு இங்க இந்திய படிக்கணும்? இந்திக்காரன் முறை என் ஊர்ல வந்து கஞ்சிக்கு செத்து போய் கிடக்குறான், நாங்க ஏன் அங்க போகணும்? சரி, அது கிடக்கட்டும் பாவம். உங்களுடைய நோக்கமே 3வது மொழின்றது சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுங்க. இந்திய கூட இல்ல, இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான ஒரு வழி. இந்தியினுடைய வழியாக சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சிக்குது. இந்த அறிவோட இல்லாம நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேற ஆளு பாருங்க மிஸ்டர் அண்ணாமலை. இதுக்கு இடையில இன்னொன்னு சொல்றாரு, அரசாங்க பள்ளிக்கூடத்துல 52 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம், மெட்ரிகுலேஷன் போன்ற தனியார் பள்ளிக்கூடங்கள்ல 56 லட்சம் பேர் இருக்காங்களாம், அதிகமா இருக்கிறது தனியார் பள்ளிக்கூடம் தான். இந்த 2 மொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்லியே எல்லாரையும் தனியார் பள்ளிக்கூடத்துல பத்தி விட்டாங்களாம். யாரு? திமுக அரசு. புள்ளி விவரம் சொல்றதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை செக் பண்ண வேண்டாமா மிஸ்டர் அண்ணாமலை? நீங்களா ஐபிஎஸ் படிச்சீங்களா, எரும மாட மேட்சிங்களா? அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 52 லட்சம், தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 56 லட்சம்.
தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமா படிக்கிறாங்க. 4 லட்சம் பேர் அதிகம். தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு, ஐபி சிலபஸ் இருக்கு. இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்றால் குறைந்தபட்சம் 30 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கிறாங்க. கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? நல்லா ஞாபகம் வைங்க, நீங்க சொல்றது பழைய ரெக்கார்டு, 2022-23க்கான ரெக்கார்டு. அப்பதான் 52 லட்சம் பேர் அரசு பள்ளிகளில் படிச்சாங்க. இப்போ இந்த 2024-25 கல்வியாண்டுல 3 லட்சம் பேர் சேர்ந்திருக்கிறாங்க. 3 லட்சம் பேர் தனியார் பள்ளிக்கூடத்துல இருந்து அரசு பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. இதனால கிட்டத்தட்ட 56.25 லட்சம் 57 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். புரியுதுங்களா? இல்ல புரியுற மாதிரி இன்னொரு முறை சொல்லணுமா? அதிகமான மாணவர்கள் இப்போது அரசு பள்ளிக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஸ்மார்ட் கிளாஸ் ரூமு, அப்படி சும்மா அத்திரடியா கிளாஸ் ரூமு. அதோட மட்டும் இல்ல, இங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா விதமான அடிப்படை தேவைகளையும் அரசே பார்த்துக்கிறது. இலவச கல்வி கொடுக்குது அரசு. என்ன எங்க ஆத்திக்கிட்டு இருக்கிறீங்க? ஆக தனியார் பள்ளிக்கூடங்கள்ல இருந்து அரசு பள்ளிக்கூடம் வருகிற அளவிற்கு அரசு பள்ளி உயர்ந்திருக்கிறது, அரசு பள்ளி வளர்ந்து இருக்கிறது. இன்னும் வர்றேன், நீங்க கேட்ட கேள்விக்கு நிறைய பதில் இருக்கு. அதுலயும் சொன்னார், தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிற 30 லட்சம் குழந்தைங்க இங்க 3 மொழி கத்துட்டு இருக்காங்களாம். தனியார் பள்ளிக்கூடத்துல 30 லட்சம் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்களாம். அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க, கடைசியா வார்டு மெம்பர் வீட்டு பிள்ளைங்க கூட திமுகவில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்களா? அண்ணாமலைக்கு மூளையே இல்லையா? நீங்க கல்வி ஒரு தேர்வுரிமை, அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அங்க சேர்க்கிறாங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு காசு இருக்குன்னா அங்க சேர்க்கிறாங்க. கல்வி, மொழி, எந்த வழியில படிக்கணும் எல்லாம் தேர்வு உரிமை சம்பந்தப்பட்டது. அதுதான் உங்களுக்கு வராதே, எல்லாத்தையும் திணிக்கத்தானே தெரியும். அதனால நாங்க அதுல தலையிட முடியாது. பெற்றோர்கள் விருப்பப்படுகிற பள்ளிக்கூடத்துல தாராளமா சேர்க்கலாம். 50 மொழியை கூட தாராளமா கத்துக் கொடுக்கலாம், அது அவங்க சொந்த விருப்பம். ஆனால் எந்த வாய்ப்புமற்று பள்ளிக்கூட வாசனையே இல்லாத கூலி தொழிலாளர்களா இருந்துகிட்டு படிக்க வச்சுப்படணும் அப்படின்னு நினைக்கிற கோடான கோடி பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வரணும். 2வது பள்ளிக்கூடத்தை விரும்பணும். 3வது அவங்க மேல சுமையை ஏத்தாம படிக்க வைக்கணும். 4வது கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கல்வியின் தரத்துல உயர்த்தணும். 5வது உச்சத்துல ஏறி நின்று அதிகாரத்துல உட்கார வைக்கணும். இதுதான் அரசு பள்ளி கையில வச்சிருக்கிற வேலை. அதனாலதான் போட்டு அழுத்தாம, மன அழுத்தம் கொடுக்காம சந்தோஷமா பள்ளிக்கூடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்களை கூப்பிடுறாங்க. 2 மொழி தான், தமிழ் இங்கிலீஷ் அப்படித்தான், 2 லாங்குவேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணக்கு, அறிவியல், சமூகவியல் இப்படித்தான் பாடம். நிம்மதியா கொஞ்சமா எழுதிட்டு போயிடுவாங்க. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கூல்ல பிள்ளைங்க அப்படியே நொந்து போவாங்க. நான் பல வீட்டு குழந்தைங்களை பார்த்துருக்கேன், நொந்து நூடுல்ஸ் ஆகி படிப்பு மேலேயே வெறுப்பாகி போய் புத்தகத்தை பார்த்தாலே கதற அளவுக்கு ஆகி போயிடும். ஆனால் நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லை. வர February 26, இந்த மாதம் 26ஆம் தேதி நோ ஸ்கூல் பேக் டே அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸ்கூல் பேக்கை எடுத்துட்டு போக வேண்டாம், அன்னைக்கு நீங்க போய் உங்களுக்கு பிடிச்ச கரிக்குலம் எல்லாத்தையும் சொல்லி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தமிழ்நாட்டு பள்ளிக்கூடம் இதெல்லாம் யோசிக்க கூட மாட்டானுங்க. ஒரு நாள் நீ படிக்க வேணாமா, பையன் வீட்டில் போட்டு வா, நிம்மதி அங்கே உனக்கு வரைய பிடிக்குமா, ஆட பிடிக்குமா, பாட பிடிக்குமா, செய் அப்படின்னு ஒரு டேயே தமிழ்நாடு முழுசா ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்படி கல்வி மேல விருப்பத்தை உண்டாக்குது இந்த அரசு. நீங்க இங்க 30 லட்சம் பேரு இது படிக்கிறாங்க, அது படிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வையே, தமிழ்நாட்டிலே மொத்தமே 12,600 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் இருக்கு. அதுல சிபிஎஸ்இ, அதாவது ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டங்களா 1800 ஸ்கூல் தான். அப்படி 1800 ஸ்கூல்ல தான் கட்டாயமா ஹிந்தி படிக்கணும், மற்ற ஸ்கூல்லாம் தமிழ் படிச்சிருவாங்க. அப்ப கட்டாயமா ஹிந்தி படிக்கிற ஸ்கூலுடைய ரேஷியோ வச்சு பார்த்தா 3% கூட மும்மொழியில தமிழ்நாட்டில் படிக்கல. ஸோ அந்த பர்சன்டேஜ் கணக்கலாவது குறைஞ்சபட்சம் கொஞ்சம் மூளை இருக்கிற ஒருத்தனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எழுதிட்டு வந்தேன். சும்மா வந்தெல்லாம் உருட்டக்கூடாது. அரசு பள்ளிக்கூட பிள்ளைங்க எல்லாம் கூலிகளா கை கட்டி நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கும், ஊரை துப்புரவு பணியாளராக இருக்கிறதுக்கும், டயரை உருட்டிட்டு போகிறதுக்கும், இதுக்கு தான் அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் லாயக்குன்னு அவங்கள தரமற்றவர்களாக வைக்கிறாங்க.
இந்த திமிரத்தான் அடிச்சு ஓட்டணும்ன்றது. அதாவது பெருமுதலாளிகள், கார்ப்பரேட் பெருமுதலாளிகள் கொடுக்கிற தனியார் கல்விதான் சிறந்ததுன்னு சொல்லி அரசு பள்ளிக்கூடத்தை மட்டப்படுத்துற அயோக்கியத்தனம் தான் இந்த சங்கி ஆட்டினுடைய மூளையா தெரியுது. புரியுதுங்களா? அப்ப இவங்களுக்கு பிரச்சனை, இந்த பிள்ளைங்க படிக்கிறது இல்ல, இந்த பிள்ளைங்களை காலி பண்ணி அரசு பள்ளிக்கூடத்துல ஒண்ணுமே இல்ல, நாசமா போயிட்டாங்க, விளங்காம போயிட்டாங்க அப்படின்னு கட்டமைக்கணும். அதைத்தானே கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதனால தானே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல போய் விட்டா நம்ம பிள்ளை நல்லா படிக்குமோ அப்படின்னு நினைச்சவங்க இந்த அரசு செய்த நலத்திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு அதிகமான குழந்தைங்க இப்போ இங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறாங்க. அரசு என்ன செய்யுதுங்க? நீ என்ன தொழில்நுட்பம் படிக்கலாமோ படிக்கலாம். முதல்ல பாடத்திட்டம் அது வேற. அதை தாண்டி, பாடத்தை தாண்டி தனித்திறமை நீ ஏதாவது வளர்த்துக்கணுமா? நீ ஏஐ படிக்கணுமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் நீ படி. கேமரா கத்துக்கணுமா? நீ ஒரு சினிமோட்டோகிராஃபி படிக்க போறியா? நீ ஒரு சினிமாவில் அந்த கேமரா அப்படி வச்சு படம் எடுக்கிறாங்கல்ல, அதை நீ கத்துக்கணுமா? கத்துக்க. ஓவியம் வரையணுமா? அதை நீ கத்துக்க. நீ அப்புறம் ராக்கெட் சயின்ஸ் பற்றி படிக்கணுமா? கத்துக்க. என்ஜினை பத்தி படிக்கணுமா? கத்துக்க. நீ என்ன வேணாலும் கத்துக்க. கம்ப்யூட்டர்ல நீ என்ன பண்ணும், 3D பிக்சர் இது பண்ணணுமா? கத்துக்க. எல்லாம் வேணாலும் கத்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் தோறும் மாணவர்களை செலக்ட் பண்ணி இப்ப பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இது தொழில்நுட்ப பயிற்சி. நீ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணுமா? அக்கௌண்ட்ல நீ பெரிய ஆளா வரணுமா? பெரிய கணக்காய்வாளரா பெரிய ஆளா வரணுமா? வா, உனக்கு தனியா பயிற்சி, அதுக்கு தனியா பயிற்சி போயிட்டு இருக்கு. நீ பேச்சாளரா, எழுத்தாளரா, கவிதை கட்டுரைன்னு எழுதணுமா, பாடணுமா, நடனத்துல கத்துக்கணுமா, அதுக்கு தனியா பயிற்சி. இல்லைங்க, நான் இதெல்லாம் தாண்டி நான் குரூப் தேர்வுகள் எழுதணும், குரூப் 1 எல்லாம் பாஸ் பண்ணி யூபிஎஸ்சி எல்லாம் பாஸ் பண்ணி நான் கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இந்த அண்ணாமலை எல்லாம் தூக்கி போட்டு துவைக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க நினைக்குதுங்களா? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி தனியா, அதுலயும் மாசம் 1000 ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளைகளை தங்குறதுக்கு இடமும் உணவும் கொடுத்த நீங்க இந்த பயிற்சி கொடுக்குது அரசு. நடு நீங்கெல்லாம் வடக்கெல்லாம் சிந்திச்சு கூட பார்க்காத விஷயங்கள்லாம் இங்க செயல் திட்டத்துல இருக்கு. அப்போ நீ தொழில்நுட்பம் கத்துக்கலாம், நீ கணக்காய்வு கத்துக்கலாம், கலைகள்ல பெருசா வரலாம், சினிமாவை கத்துக்கலாம். இந்த பக்கம் போட்டித் தேர்வுகளுக்கு நீ தாராளமா போட்டி போடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அரசு வாங்கி கொடுக்குதுங்க போட்டித் தேர்வுகளுக்கு. எந்த ஊர்ல உட்காந்துட்டு கனவு கண்டுகிட்டு இருக்க மிஸ்டர் ஆடு? அதாவது அடுத்து சொல்றோம்ல, இந்த பிள்ளைகள்லாம் கூலி வேலைக்கு தான் தெருவில் அலைய விட்டுருக்காங்கன்னு சாம்பிள் பாக்குறீங்களா? சிவகங்கை மாவட்டத்துல நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி எடுத்துட்ட ஒரு அரசு பள்ளி மாணவன் இந்த வழக்கறிஞர்கள் படிக்கிறாங்கல்ல, லா படிக்கிறதுக்கான தேர்வுல ஃபர்ஸ்ட் கிளாஸா பாஸ் ஆகி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில லா படிக்கிறதுக்கு தேர்வாயிருக்காப்ல. அதுக்கு அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்ததுல இருந்து ஃபீஸ் கட்டினதுல இருந்து எல்லாமே அரசு. இப்போ அந்த பையன் படிச்சு முடிக்கிற வரையும் அத்தனை செலவையும் அரசு ஏத்துக்கிறதா சொல்லிட்டாங்க. இப்ப புரியுதா? உலக சாதனை பண்ணியிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள். உலக சாதனை ஒரு 58 செகண்ட்ல, இப்படி என்றோம்ல, இப்படி 58 செகண்ட்ல 114 தனிமங்களினுடைய பெயர்களையும் குறியீடுகளையும் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மனப்பாடம் பண்ணும். உலக சாதனை பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன அரசாங்க ஸ்கூலுடைய பிள்ளைங்க, விகே புதூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற மாணவர்கள். உங்களுக்கு புரியுதா? இன்னும் வாங்க, மதுரை அலங்காநல்லூர்ல டேக்கண்டோ இருக்கு இல்லையா, கராத்தையிலே ஒரு மாதிரி இன்னொரு வடிவம். அந்த டேக்கண்டோவில் ஃப்ரண்ட் ஃபுட், அதாவது ஃப்ரண்ட் ஸ்டெப் பண்ணியே உலக சாதனை, அது கின்னஸ் சாதனை. 50 மாணவர்கள் அலங்காநல்லூர்ல, மதுரை பக்கத்துல ஜல்லிக்கட்டு நடக்குதுல, அங்க 50 மாணவர்கள் கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க. கரூர் பஞ்சம்பட்டி பகுதியில அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் இளம் விஞ்ஞானிகள் போட்டியில வென்று இளம் விஞ்ஞானிகளா தேர்வாயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பஞ்சப்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் யுவராஜா, வேல்முருகன் ஆகிய இருவரும் சிறுகதை எழுதியிருக்கிறாங்க. 18 சின்ன பிள்ளைங்க சேர்ந்து சிறுகதை நூலே வெளியே வந்துருச்சு. ஒரு ஊர்ல அப்படின்றதான் கதை புத்தகத்தோடைய தலைப்பே. 18 குழந்தைங்க 18 கதை எழுதியிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றம். தேன் சிட்டு அப்படின்ற பேர்ல அரசு, இந்த கல்வித்துறை ஒரு இதழை வெளியிடுது குழந்தைகளுக்காக. தேன் சிட்டு இதெல்லாம் மோடி மூளைக்கு உதுக்கவே உதுக்காது. நீங்க பூரா இத்து போன மூளைக்காரங்க தானே. தேன் சிட்டு இதில் படிச்சேன், அதனால நான் வந்தேன், அதனால நாங்க எழுதணும். போதுமா சாம்பல், இன்னமும் போடணுமா? அதுல அவர் கடைசியா கேட்டார் பாருங்க, வெக்கமா இல்ல இத வச்சு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் செல்வா? தட்டி கேப்பேண்டா, செத்துறாத, தண்ணியை குடிச்சிட்டு உட்காரு. தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி உன் கொண்டைய மர காவி கலர் டால் அடிக்குது,
அது என்னவா வெக்கப்படணுமா? நாங்க ஏன் வெக்கப்படணும்? இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணீங்க, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்ற ஒரு முக்கியமான உயர்கல்வி ஸ்காலர்ஷிப்பை காலி பண்ணீங்க, அபுல் கலாம் ஆசாத்துடைய ஸ்காலர்ஷிப்பை காலி பண்ணீங்க, 27% இடஒதுக்கீடை காலி பண்ணீங்க, நீட்டு நுழைவுத் தேர்வின் மூலமாக ஏழை எளிய மக்களினுடைய மருத்துவக் கல்லூரியில் மண்ணள்ளி போட்டீங்க, கல்விக்குனே கொடுக்கப்பட்ட நிதியை குறைச்சிங்க, எங்களை மாதிரி முற்போக்கான மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோன்னு கேடுகட்டத்தனமா உளறிட்டு திடுறீங்க. இதுல வெக்கப்பட வேண்டியது மோடியா இல்ல நாங்களா? நாங்க கெத்து காட்டிட்டு நிப்போயா, அவ்வளவு பண்ணுறோம். அதுலயும் சொல்லியிருக்காரு, ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கயிறு போடாம ஏணி போடாம எப்படி ஏறி வருவாங்க? இதெல்லாம் நீங்களாம் கேட்கலாமா? குழந்தை சேர்த்ததுல இருந்து அந்த புள்ள அரசாங்கத்துடைய புள்ள, அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க போடுற செருப்புல இருந்து, படிக்கிற புத்தகத்துல இருந்து, நோட்ல இருந்து, பையில இருந்து, அவங்களுக்கு போடுற கிரையான்ஸ் வரைக்கும் ஸ்கூல்ல வாங்கி கொடுக்குறாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு நாப்கின் கொடுக்குறோம். அதை தாண்டி காலை உணவு, மதிய உணவு, அதை தாண்டி சைக்கிள், அதை தாண்டி லேப்டாப்பு, அதை தாண்டி போக்குவரத்துக்கான பாஸ், பஸ் பாஸ், அதையும் தாண்டி அவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. அதுல எந்த தொழில்துறைக்குள்ளேயும் போகலாம், முழு செலவு அரசாங்கம் ஏற்றுக்கிறோம். அதை தாண்டி நீ ஒரு கல்லூரியில படிச்சு முடிக்கிற வரையும் மாசம் 1000 ரூபாய். யாரு பேசுறது எங்க கிட்ட? சொடக்கு போட்டு கேட்கிறேன், யாரு பேசுறது கூச்சமல்ல? தமிழ்நாடு அரசியல் பூமி இல்லையா, அறிவு பூமி. இங்க கல்விக்கு ஒரு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து 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 செய்யறாங்க. கூச்ச நாச்சம் இல்லாம வந்து கூச்சல் பொறிகளோ, இந்த கூச்சல் வெத்து கூச்சலை வேற இடத்துல வச்சுக்கணும்.